எத்தனை பேர் கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறீர்கள்? உங்க அம்மா எத்தனை பேர் கல்லூரியில் சேர்ந்து இன்ஜினியரிங் படிச்சாங்க? நீங்க பொதுவாகவே ஒரு மகிழ்ச்சியான மனிதனாக உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். நாம் மகிழ்ச்சி அடைவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம நாட்டினுடைய தலையெழுத்து உங்களுக்கு தெரியுமா? நீங்க வேட்டி சட்டை கட்டிட்டு தான் வரணும், நம்மள பண்பாடுன்னு சொன்னாருன்னா சொல்லலாம். அது என்னுடைய சுதந்திரத்தை பாதிக்கிறது, எனக்கு தான் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? தமிழ்நாட்டில் இன்னும் ஏழைகள் இருக்கிறார்களே சார், ஏன்? 25,000 பேர் சிறையில கிடக்குறாங்க. எல்லாருமே கொலைகாரம் கிடையாது. நிறைய பேர் சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் குற்றவாளியா மாறி இருக்கிறான். சிறையில சாப்பாடு கிடைக்கும், துணிமணி கிடைக்கும், குடிக்க தண்ணி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஒண்ணு மட்டும் கிடைக்காது. எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்வதில் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? How many of you are really happy? பசங்க எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க, சரி வேற வழியில் எல்லாம் தூக்கிட்டானோ நம்மளும் தூக்கிடுவோம். ஓகே, பரவாயில்ல. உங்களுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன் தான் முக்கியம். உங்களுடைய நேர்மையான ஒரு கருத்து தான் நான் பெரியதாக நினைக்கிறேன். நீங்க கை தூக்கல ஒரு சிலர், அவர்களை நான் மதிக்கிறேன். ஏன்னா அவங்க உண்மையை சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சார் இருக்குது பெருசா? எத்தனை பேர் கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறீர்கள்? ரொம்ப குறைவு. ஓகே, எத்தனை பேர் பொறியியல் கல்லூரியில் படிக்கிறீங்க? காங்கேயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மோஸ்ட்லி கேர்ள்ஸ். ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிக்கிறவங்க. ஓகே, கல்லூரியில் சேர்ந்து படிப்பது கல்லூரி கனவு, மாபெரும் தமிழ் கனவு போல கல்லூரி கனவு. அதில் மகிழ்ச்சி அடையவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? அப்படின்னா கை தூக்க மாட்டீங்க. முதல்ல கையை தூக்கல நீங்க. எத்தனை பேர் உங்க பாட்டி ஒரு கல்லூரியில சேர்ந்து படிச்சிருக்கிறாங்க? ஒரு ஆளு கூட கிடையாது. மாணவர்களை, உங்க தாத்தா எத்தனை பேர் காலேஜில் சேர்ந்து படிச்சாங்க? ஒரு ஆள் கூட இல்லை. உங்க அம்மா எத்தனை பேர் கல்லூரியில் சேர்ந்து இன்ஜினியரிங் படிச்சாங்க? ஒன்னும் கூட இல்லை. உங்க அப்பா எத்தனை பேர் உங்க அப்பா இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சாரு? இல்லை. அப்போ இந்த பூமி தோன்றி 460 கோடி ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்றாங்க. 460 கோடி ஆண்டுகள். உயிரினங்கள் தோன்றி 360 கோடி ஆண்டுகள். மனித இனம் தோன்றி 25 லட்சம் ஆண்டுகள். மனிதர்கள் சிந்திக்க துவங்கியது 70,000 கோடி ஆண்டுகள். மனிதர்கள் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சது 10,000 கோடி ஆண்டுகள். ஆடு மாடு கோழி வளர்க்க ஆரம்பிச்சது 7,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக. பிரமிடை கட்டினது 4,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக. கல்லணையை கட்டினது 2,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக. தஞ்சாவூர்ல பெரிய கோயில் கட்டினது 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக. மொபைல் போன் வந்தது 30 வருஷத்துக்கு முன்னாடி. வாட்ஸ்அப் வந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி. இத்தனை ஆண்டுகள் நடந்தோம். உங்க தாத்தாவுக்கோ உங்க பாட்டிக்கோ காலேஜில் சேர்ந்து படிக்க வசதி இல்லை. அதாவது உங்க முன்னோர்கள் யாருமே கல்லூரியில் படிக்கவில்லை. உங்களுக்கு தான் முதலாக அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது ஒரு மாபெரும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாகத்தான் நீங்க நினைக்கணும். ஏன்னா ஜவஹர்லால் நேரு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. அவர் ரொம்ப படிச்சவர். அவர் வீட்டிலேயே படிக்க வச்சாங்க, இங்கிலீஷ்காரங்களை வச்சு. அவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சாரு. அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தோன்றிக்கப்பட்டது 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக. இங்கிலாந்து நாட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆண்களும் பெண்களும் கல்லூரிகளில் சேர்ந்து படித்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பு உங்க பாட்டிக்கோ கிடைக்கவில்லை. உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனவே மன மகிழ்ச்சியாக இருங்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சாக்ரட்டிஸ் சொன்னான், the meaning and purpose of life is happiness. வாழ்க்கையின் நோக்கமும் வாழ்க்கையின் பொருளும் மன மகிழ்ச்சி தான். பொதுவாகவே எனது செய்தி என்னன்னா, மாபெரும் தமிழ் கனவு. நீங்க பொதுவாகவே ஒரு மகிழ்ச்சியான மனிதனாக உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள், காட்டிக்கொள்ளுங்கள், உணருங்கள். தப்பில்லை. என்ன சார் இருக்கு சந்தோஷப்படுறதுக்கு? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். எப்படி சார் நாங்க சந்தோஷப்பட முடியும்? நாம் மகிழ்ச்சி அடைவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, நல்ல ஒரு அம்மாவுக்கும் நல்ல ஒரு அப்பாவுக்கும் பிறந்திருக்கும், மகிழ்ச்சி அடையலாம், ஃபீல் ஹாப்பி. இன்னும் சில ஆண்டுகள் கழித்து அவங்க இருக்க மாட்டாங்க. நான் ஐபிஎஸ் தேர்வு வெற்றி பெற்று ஒரு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கும்போது எங்க அப்பா கூட்டிட்டு வந்து அந்த பங்களால தங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கு பிறகு நான் கோயம்புத்தூர்ல கமிஷனராக இருந்தேன். வெள்ளக்காரன் பங்களோ, இன்னைக்கு கூட அந்த பக்கமா தான் ஓடினேன். 5 ஏக்கர்ல ஒரு பங்களோ இருக்கு, அதுதான் கமிஷனருடைய வீடு. அந்த வீட்டுல எங்க அம்மா உட்கார வச்சு அழகு பார்த்தேன். நாங்க ஒரே வீட்டுல 5 குடும்பம் வாழ்ந்தோம்.
ஒரு ரூம் கூட கிடையாது, தரையில தான் படுத்து தூங்கிட்டு இருக்கணும். மன மகிழ்ச்சி. நல்ல அம்மாவுக்கு பிறந்திருக்கேன். எங்க அம்மா படிக்கல, 7ஆம் கிளாஸ் தான் படிச்சாங்க, என்னைய PhD வரைக்கும் படிக்க வச்சாங்க. இப்போ இது ஒரு காரணம் மன மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு. நல்ல நாட்டுல பிறந்திருக்காங்க. இந்திய நாடு, நம்ம நாட்டினுடைய தலையெழுத்து உங்களுக்கு தெரியுமா? இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் தெரியுமா? We the people of India having solemnly resolved to constitute India sovereign socialist secular democratic republic. எப்படிப்பட்ட நாடு? நம்ம குடியரசு நாடு, சமூக நீதியை பாலோ பண்ணக்கூடிய நாடு, மத சார்பில்லாத நாடு, நம்ம எல்லா மக்களையும் ஒண்ணு போல பார்க்கக்கூடிய நாடு, லிபர்ட்டி, ஜஸ்டிஸ், நீதியை நிலைநாட்டும் நாடு, சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல், லிபர்ட்டி, லிபர்ட்டி, சுதந்திரம், விடுதலை, தாட்ஸ், ஆக்ஷன், ரிலிஜியன், ஃபெய்த். என்ன மதம் வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம், என்ன வேணாலும் படிக்கலாம், என்ன ட்ரெஸ் வேணாலும் போடலாம். இப்போ சண்முகலட்சுமி மேடம், சண்முகலட்சுமி மேடம், சார் நீங்க எல்லாம் காலேஜுக்கு வரீங்க, கருப்பு கோட்டெல்லாம் போடாதீங்க சார், நீங்க வேட்டி சட்டை கட்டிட்டு தான் வரணும், தமிழர் பண்பாடுன்னு சொன்னாருன்னா சொல்லலாம். அது என்னுடைய சுதந்திரத்தை பாதிக்கிறது, எனக்கு தான் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீங்க போட்டிருக்கீங்க. ஏன் நிகழ்ச்சிக்கு வர்றதாக இருந்தால் எல்லாரும் கருப்பு துணி போட்டுட்டே வாங்கோ, இல்லாட்டி நான் வரவே மாட்டேன் அப்படின்னா மேடம் என்ன சொல்லுவாங்க? நீ வரவே வேண்டாம் போடான்னு சொல்லுவாங்க. எங்க பிள்ளைகள் அவங்க விரும்புற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க சார். பெரிய சுதந்திரங்க. லிபர்ட்டி ஆஃப் தாட், சிந்தனை. உன் சிந்தனையை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. என்ன வேணாலும் சிந்திக்கலாங்க. அறிவியல் சிந்தனை சிந்திக்கலாம், சமூக கண்ணோட்டத்தை சிந்திக்கலாம். நீங்க நிறைய சிந்திக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. நேற்று கூட ஒரு பிள்ளை கேள்வி கேட்டா, சார் தமிழ்நாடு இவ்வளவு நல்ல உயர்ந்த நிலைமையில இருக்க, நிறைய வருமானம் இருக்க, தமிழ்நாட்டில் இன்னும் ஏழைகள் இருக்கிறார்களே சார், ஏன் தமிழ்நாட்டில் இன்னும் மக்கள் கஷ்டப்படுறாங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, வருமானம் இல்லை, துன்பம் துயரம் இருக்கே சார், என்ன சார் எதனால? இது யாரு சிந்திக்கணும்? நான் சிந்திச்சு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் சிந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டில் துயரம் உள்ள மக்களின் குரலாக நீங்கள் ஒலிக்க வேண்டும். மக்களுடைய விடுதலைக்காக நீங்க போராட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் நீங்க படிக்கிறீங்க. இப்படி ஒரு நல்ல நாட்டில் நம்ம பிறந்திருக்கிறோம். நிறைய சுதந்திரம் நமக்கு. என்ன சுதந்திரம் இருக்கு? நீங்க விரும்பின ட்ரெஸ் போடலாம், விரும்பின பாடம் படிக்கலாம், இந்தியாவில் எங்க போனாலும் வேலைக்கு போகலாம், அமெரிக்காவில் கூட வேலைக்கு போகலாம், அங்க போய் அமெரிக்க நாட்டுக்காரனே கல்யாணம் பண்ணலாம், நினைச்சது நினைக்கலாம், எழுதலாம், எது வேணாலும் சாதிக்கலாங்க. உங்களை யாரும் தடுக்க முடியாது. நான் சிறைத்துறையினுடைய தலைவராக இருந்திருக்கிறேன். சிறைத்துறை, தமிழ்நாடு சிறைத்துறை, 25,000 பேர் சிறையில கிடக்குறாங்க. எல்லாருமே கொலைகாரங்க கிடையாது. நிறைய பேர் சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் குற்றவாளியா மாறி இருக்கிறான். சிறைச்சாலை, அங்க எல்லாமே கிடைக்கும். தனிச்சிறை. சில சிறையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் தாங்க இருக்கும், 6 அடிக்கு 6 அடி, உள்ள பூட்டி சாவியை பூட்டிடுவாங்க. சிறையில சாப்பாடு கிடைக்கும், துணிமணி கிடைக்கும், குடிக்க தண்ணி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஒண்ணு மட்டும் கிடைக்காது, சுதந்திரம் கிடைக்காது. சூரியனை பார்க்க முடியாது, சந்திரனை பார்க்க முடியாது, நட்சத்திரங்களை பார்க்க முடியாது, வானவில்லை பார்க்கவே முடியாது. சுதந்திரம் ரொம்ப பெரியது. எனவே மன மகிழ்ச்சியாக இருங்கள். சாக்ரட்டிஸ் சொன்னான், the meaning and purpose of life is happiness. மன மகிழ்ச்சியை நீங்கள் தான் ஏற்படுத்தணும். எதுக்கு சார் மகிழ்ச்சியா இருக்கணும்? மாபெரும் தமிழ் கனவுக்கும் மகிழ்ச்சிக்கு என்ன சம்பந்தம்னா, மன மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நாம் எதையும் செய்ய முடியும். படிக்கணுமா? ஹாப்பியா இருந்தா தான் படிக்க முடியும். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு நண்பன் நேரத்தை வரைக்கும் நண்பனா இருந்தா இன்னைக்கு என்ன கைவிட்டுட்டான், என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், மன குழப்பமா இருக்கு, வருத்தமா இருக்கு, இவன் படிக்க முடியுமா? பயங்கரமான உடல் வலி படிக்க முடியுமா? தலை வலி படிக்க முடியுமா? இடுப்பு வலி படிக்க முடியுமா? முடியாது. துயரமாக இருக்கும்போது, துன்பமாக இருக்கும்போது, மன மகிழ்ச்சி இல்லாத போது எந்த வேலையும் செய்ய முடியாது. மனுஷனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி எதிலிருந்து வரும்? வருமானம் வந்தா வரும், நல்ல செய்தி ஏதாவது வந்துச்சுன்னா வரும், வேலை கிடைச்சா வரும். இப்பதான் சொன்னாரு கார்த்திகேயன், அவருக்கு நம்பி IAS தேர்வு முதற்கட்ட தேர்வு பாஸ் பண்ணியிருக்கிறாரு சொன்னாரு. மன மகிழ்ச்சியான செய்தி இல்லைங்களா? ஆனா எவ்வளவு நாள் நீடிக்கும்? கொஞ்ச நாள் நீடிக்கும். நம்ம சண்முகலட்சுமி மேடத்துக்கு ப்ரொமோஷன் வருது. அவங்க தான் இனி அடுத்தது டைரக்டர் மெடிக்கல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன். ஹாப்பியா இல்லையாம்மா? ஆனா எவ்வளவு நாள் நீடிக்கும்? கூட உள்ள மற்றவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா அந்த சந்தோஷமும் போச்சு. இப்போ நிரந்தரமான மகிழ்ச்சி எதிலிருந்து வரும் என்றால், நாம் செய்யும் செயலில் தான் வரும்.